ஏம்மா மருமகளே, விடிஞ்சு ரொம்ப நேரமாச்சு. இன்னும் உனக்கு எந்திரிக்க மனசு வரலையா? மணி 8 ஆகப் போகுது. எந்திரிம்மா. ஐயோ! அத்தை, நான் கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும். என்ன தூங்க விடுங்க. எந்திரிச்சு டிஃபன் பண்ணிட்டு வந்து தூங்கு. வெறும் வயித்துல ரொம்ப நேரம் படுக்கக்கூடாது. உடம்புக்கு ஆகாது. ஐயோ! என்ன அத்தை நீங்க? கொஞ்ச நேரம் தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. இப்ப எல்லோரும் கார்ல ஊட்டிக்கு போறோம். ஊட்டிக்கு போய் அங்க எல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஜாலியா இருக்கிற மாரி கனவு பார்த்தேன். அதுக்குள்ள வந்து நீங்க இப்படி எழுப்பிட்டீங்களா அத்தை? அட போம்மா! நாம எல்லாம் கனவுல தான் ஊட்டியெல்லாம் போய் பார்க்க முடியும். நேர்ல எங்க போக முடியுது? சரி, சரி வா. அதான் எந்திரிச்சிட்டேல்ல. வந்து மூஞ்சி, கை, கால் கழுவி சாப்பிடு. நான் டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரமா வா. இந்த அத்தை இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விட்டிருந்தா, நான் போட்டிங் கூட பண்ணியிருப்பேன். அதுக்குள்ள எழுப்பிட்டாங்க. என்ன அத்தை, இன்னைக்கு புதுசா என்னை எழுப்பி டிஃபன் எல்லாம் குடிக்கிறீங்க? என்ன விசேஷம்? ஆ, விசேஷம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. பழைய சோறு சீக்கிரமாக புளிச்சு போயிடும். அதான் சாப்பிட்டுட்டா ஒரு வேலை ஆயிடுமேன்னு உன்னை எழுப்புனேன். டெய்லி பழைய சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு போர் அடிக்குது. ஏதாச்சும் இட்லி, பொங்கல், உப்புமான்னு வெரைட்டி வெரைட்டியாக சமைச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு உன் புருஷன் நல்லா சம்பாதிக்கணும் இல்லை? அவன் வேலையை விட்டு ரொம்ப நாளாச்சு. இன்னமும் வேலையை தேடிக்கிட்டே இருக்கான். இப்படியே போனா இந்த பழைய சோறாவது கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. நம்ம ஒரு இட்லி கடை ஆரம்பிச்சா என்ன? எதுக்கு? நீ இட்லி, பூரி வேணுங்கிறத எடுத்து எடுத்து சாப்பிட்றதுக்கா? ஐயோ! இல்லை அத்தை, நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நம்ம ஒரு இட்லி கடை ஆரம்பிக்கலாம். நீங்கள் செய்கிற சாம்பார், சட்னி எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிச்சயமாக நல்லா வியாபாரம் நடக்கும். நம்ம 2 பேரும் சேர்ந்து இட்லி கடை வச்சா இந்த நேரத்தில் ரொம்ப உதவியாக இருக்கும் அத்தை. அது சரிம்மா, பணத்துக்கு எங்கே போகிறது? என்கிட்ட பொன்மகள் தான் இருக்கா இல்லை? அவளை கொண்டு போய் அடகு வச்சிடுறேன். என்ன சொல்றீங்க அத்தை? இது சரியா வருமா? அத்தை, எதையுமே கான்ஃபிடென்ட்டாக பண்ணாதான் முடியும். இப்படி சரியா வருமா அப்படியான்னு சந்தேகப்பட்டா ஒன்றுமே சரியா வராது. சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. சரி, உன் இஷ்டம், என்னமோ பண்ணு. அத்தை, பொன்மகளை அடகு வச்சு பணத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க தான் உங்க சமையல் கைவரிசையை காமிக்கணும். நானும் எனக்கு தெரிஞ்ச கைவரிசையெல்லாம் காமிக்கிறேன். 2 பேரும் நல்லா சேர்ந்து இந்த கடையை சூப்பரா நடத்திடலாம் அத்தை. சரிம்மா, என்னால முடிஞ்சத நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். எப்படியாவது பணம் சம்பாரிச்சு முதல்ல உன் நகையை மீட்டணும். கண்டிப்பா அத்தை, அப்படியே பண்ணிடலாம். ஐயோ! இது என்ன ரூ. 3 இட்லியா? ரூ. 3 இட்லி கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா? கடையில எல்லாம் பாத்தியா? ரூ. 10 ரூ. 20 இட்லி விற்கிறாங்க. ஐயோ அத்தை, கடையில எல்லாம் அப்படிதான் விற்பாங்க. நாம கம்மியான விலைக்கு விற்றா தான் நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. அப்புறம் நம்ம பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். கொஞ்சம் லாபம் கம்மியாக வந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்ன மருமகளே, ரூ. 3 இட்லின்னு போட்டு கூட யாருமே அதிகமான பேர் வரல. ஒரு 10, 15 பேர் தான் வந்திருப்பாங்க. இப்படியே போனால் முதலுக்கு மோசம் ஆயிடும். ஐயோ! அப்படியெல்லாம் நினைக்காதீங்க அத்தை. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நீங்கள் நாளைக்கு பாருங்க வியாபாரம் எப்படி நடக்குதுன்னு. என்ன மருமகளை காணோம்? இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு போயிட்டா? ரொம்ப அதிசயமா இருக்கே. நான் போய் என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். அட, என்ன கடையில் இவ்வளோ கூட்டமாக இருக்கு? சொன்ன மாதிரி நிறைய கூட்டம் வந்துடுச்சே. கேரட், பீட்ரூட், குடமிளகா இட்லி ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு. நான் இதை மாதிரி இட்லி சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. அந்த பாலக் இட்லி கூட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என் மருமக மேஜிக் பண்ணிட்டா போல. கூட்டம் இப்படி நிறைஞ்சி வழியுது. ஏம்மா, நல்லா கலர் கலராக மசாலா இட்லி விற்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு வந்தா அதுக்குள்ளே ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க. ஐயா,
இன்னைக்கு கொஞ்சம் ட்ரையல் தான் பார்த்தோம். ஆ நாளைக்கு கண்டிப்பா நெறைய பண்ணுவோம். நீங்க நாளைக்கு வந்துடுங்க. ஆ சரிம்மா. என்ன மருமகளே போட்ட மாவு எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு போல? ஆமா அத்த. எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இனிமே நம்ம வீட்டுக்கு போய் சமைச்சு சாப்பிட வேண்டியது தான். 12 வகை மசாலா இட்லிகள். ம். உனக்கு எங்கேருந்து இந்த ஐடியா எல்லாம் கிடைச்சது? சாதாரண இட்லி கடை போட்டா யாரும் வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க. அதான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இப்படி பண்ணலான்னு யோசிச்சு பண்ணேன். அது என்னடான்னா சூப்பரா கிளிக் ஆயிடுச்சு. இனிமே நம்ம மசாலா இட்லி கடை எப்படி ஓடுது பாருங்க. எனக்கு இப்போதாம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கு.